அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஓலைச்சுவடியின் அன்பார்ந்த வணக்கம். ஜோதிஷம் என்பது ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரு வர்ணம் ஆகியவைக்கு உகந்ததல்ல. ஜோதிஷம் என்பது இந்த பூவுலகில் அனைத்து மக்களுக்கும் உதகுந்த விதமுள்ள ஒரு பெரிய அறிவியல் தான். ஜோதிஷத்தில் பரிகாரம் என்பதில்லை. ஆயதினால் பரிகாரம் செய்வதற்கு நீங்கள் அதிகமாக பணம் செலவு செய்யாதீர்கள். இன்று நாம் பார்க்க போகிறது முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான். ஆண் பெண் இருபாலனருக்கும் முக்கியமான விஷயம்தான் திருமணம். திருமணம் செய்யும்போது பெரும்பாலானவர்கள் அவங்கவுங்க குடும்பத்துக்கு அவங்க என்ன பார்க்குற அப்படின்னா, மாப்பிள்ளை வீட்டில் பெரிய பெங்களா இருக்குது, வண்டி இருக்குது, மாப்பிள்ளையோட அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதனால் நமக்கு நம்ம பொண்ணுக்கு அங்கேருந்து மாப்பிள்ளை எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறத தவிர, பொண்ணுக்கு பையனை மேட்ச் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறது இல்லை. ஒன்று மட்டும் யோசிச்சு பாருங்கள். நம்ம உதாரணமாக ஒரு பொண்ணு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணுக்கு அப்பா இருக்குது, அம்மா இருக்குது, மாமா இருக்குது, சித்தப்பா இருக்குது, பெரியப்பா இருக்குது, சித்தி இருக்குது, எல்லாரும் இருக்குது. இந்த உறவுகளை விட அதிகமான ஒரு உறவு அப்படின்னு சொல்கிறது, திருமணத்திற்கு ஒரு மாப்பிள்ளை வரும்போது அந்த பொண்ணும் அந்த பையனும் தமிழ் உடல் ரீதியாக ஒரு பந்தம் இருக்குது. அந்த உடல் ரீதியாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்கிறது ஓப்பனாக சொன்னால் செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்பு தான். அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒத்து வருமா அப்படின்னு பார்க்குறது தான் முக்கியமாக பொருத்தம் பார்க்குறதுனுடைய முக்கிய உத்தேசமே. ஆனால் நம்ம ஊரில் யாரும் அது பார்க்குறது இல்லை. பொண்ணு சமப்பாக இருக்குதா, வெளுப்பாக இருக்குதா, கருப்பாக இருக்குதா, பையனுக்கு வேலை இருக்கா, மாதம் எவ்வளோ லட்சம் சம்பாதிக்கிறா, அது மட்டும்தான் பார்க்குறது. அதனால் என்ன ஆகுறது அப்படின்னா, திருமணமாகி ஒரு வாரத்திலே அவங்க டைவர்ஸுக்கு நிற்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் நம்ம தவிர்க்கணும். அப்படின்னா இதில் பெரிய விஷயம் அப்படின்னா, நிறைய ஜோதிடர்கள் கூட 6 பொறுத்தவருக்கு ஓகே திருமணம் பண்ணுங்க அப்படின்னு எழுதி பேப்பரினுடைய 4 மூலையில் மஞ்சா வச்சு எடுத்து கொடுத்துருவோம். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு இப்போ நமக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியல. ஒரு பெண் ஒரு ஆண் திருமணம் செய்யும்போது அவங்களுடைய உடல் ரீதியாக உள்ள செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்புக்கு அவங்களுடைய உடல் மேட்ச் ஆகுதா, இதுதான் முக்கியம். என்னை பொறுத்தவரையில் ஒரு திருமணம் பண்ணுறதுக்கு 2-3 பொருத்தம் தான் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. முதல் அவங்களுடைய செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்பினுள்ள பொருத்தம், யோனி பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும். அந்த யோனி பொருத்தம் இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு பெரும்பாலான பிரச்சனைகளையும் நமக்கு தவிர்த்து விடலாம். 2வது வசிய பொருத்தம். 2 நபர்கள் தம்மில் உள்ள ஒரு வசியம் அப்படின்னா, ஒருத்தருடைய மனதில் நினைக்கிறது இன்னொருவருடைய மனதில் அது தெளிவாகும். அது என்னவா இருந்தாலும், நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட சாப்பாடு வேணும்னு நினைக்கிறதோ, இல்லைன்னா குடும்பத்தில் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறதோ, எல்லாமே அவங்கவுங்க 2 பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது ஸ்ரீதீர்க்க பொருத்தம் அப்படின்னா, புருஷன் பொண்டாட்டியா ரொம்ப நாள் வாழுமா, புருஷனுக்கு ஆயுசு கம்மியா இல்லையா ஜாஸ்தியா அப்படின்னு எல்லாம் பார்த்து இவர் 2 பேரும் திருமணத்துக்கு பிறகு சந்தோஷமாக தீர்க்க காலம் வாழுமா இல்லையான்னு பார்க்கணும். தாலி பொருத்தம். இப்படி முக்கியமான ஒரு பொருத்தத்தில் அடுத்த பொருத்தம் நாடி பொருத்தம். நாடி பொருத்தம் என்பது சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது ஹார்ட் பீட்டுன்னு சொல்லுவாங்க. ஹார்ட் பீட்டு ஆணுடைய ஹார்ட் பீட்டை விட பெண்ணினுடைய ஹார்ட் பீட் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. அது திருப்பி வந்துச்சுன்னா, ஆணோட ஹார்ட் பீட்டை விட பெண்ணினோட ஹார்ட் பீட்டு பல்ஸ் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா, எப்போல்லாம் இவங்க உடல் உறவு கொள்கிறாங்களோ அப்போல்லாம் புருஷன் பாதிக்கப்படும். நீங்களே பார்த்துட்டு இருக்கோம், அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இல்லைங்க, உங்கள் சொந்த பந்தங்களில் பொண்டாட்டி நல்ல தளர்ந்து நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. புருஷங்காரன் ரொம்ப உள்ளி குச்சியாக ஏதாவது நோய் பாதிப்பட்டு நடப்பாங்க. இப்போ இது நாடி பொருத்தம் இல்லாததுனால தான் இந்த மாதிரி நடக்கிறது. இந்த மாதிரி நாடி பொருத்தம் அப்படின்னா சயின்டிஃபிக்காக சொன்னால் அவங்களுடைய ஆரோக்கியமான ஒரு விஷயந்தான் இது. ஆணை விட கொஞ்சம் கீழே நிற்கணும் பொண்ணோட ஆரோக்கியம். அப்போ தான் அவங்க எப்போல்லாம் உடல் ரீதியாக ஒன்றாகிறதோ அப்போ சந்தோஷமும் ஒரு சம்திருப்தியும் உண்டாகும். அது மாத்திரம் இல்லை, இதில் பொண்ணோட பல்ஸ் ரேட்டு நாடி முகல் இருந்துச்சுன்னா, இந்த பொண்ணை பார்க்கும்போது ஆம்பளைக்கு பயம் தோணும். மனசில் ஒரு தடம் புரியாத ஒரு பயம், அந்த பெண்கிட்ட நெருங்கவே மனசு வராது. அந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசித்து திருமண பொருத்தம் பண்ணால் தான் ஒரு பெண் அல்லது ஒரு ஆண்மகன் திருமணமாகி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முடியும். ஆனால் நம்ம நாட்டில் அப்படியே யாரும் பார்க்கறது இல்லை. ஒரு அப்பா அம்மா கூட கல்யாணம் பண்ணி ஒரு 30 வருஷம் குடும்பம் நடத்துகிறவங்களுக்கு தெரியும் அதில் உடல் ரீதியான ரிலேஷன்ஷிப்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா. ஆனால் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க 50 வயசு 55 வயசு ஆனவங்க கூட
இந்த விஷயத்தை தூக்கி போட்டுட்டு பையன் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறான், 3 லட்சம் சம்பாதிக்கிறான், ஐடியில் வேலை செய்கிறான், அங்கே வேலை செய்கிறான், என் பொண்ணுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சண்டை சச்சரவு ஆகுது, அப்படி ஆகுது இப்படி ஆகுது, பிரச்சனை மேலே பிரச்சனை தான். அப்புறம் ஜோதிடர்கிட்ட கூட வருவாங்க, அப்புறம் தந்திரம் பண்ணுறவங்க கிட்ட போவாங்க, எப்படியாவது என் புருஷனை பிரித்து வச்சுருங்க, எனக்கு நிம்மதி இல்லை, என்ன விஷயம்னு கேட்டால் அவங்க வேறு மாதிரிலாம் சொல்லுவாங்க, என் புருஷனுக்கு அப்படி முடியல இப்படி முடியல அப்படின்னு. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு சரியான ரீதியில் மேட்சிங் பார்க்குறது தான். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, பொண்ணுக்கும் பையனுக்கும் உடல் ரீதியாக செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்புக்கு பொருத்தப்படுதா? அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகம் பொருத்தம் பார்க்கவே கூடாது, தூக்கி போட்டுக்கணும். இரண்டாவது வசிய பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும். மூன்றாவது நாடி பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் ஸ்திரீ தீர்க்க பொருத்தம், மாங்கல்ய பொருத்தம் எல்லாம் சொல்லுவாங்க, அது இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு 3-4 பொருத்தம் இருந்தாலே கண்டிப்பாக திருமணம் பண்ணி வைக்கலாம். ஆனால் சில வீடுகளில் புருஷன் பொண்டாட்டிங்க சொல்கிறது பார்க்கலாம், இல்லை புருஷன் சொல்கிறது பார்க்கலாம், என் பொண்டாட்டி சண்டை போட்டால் கூட நைட்டோட அந்த சண்டை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு. அவங்களுக்குள்ள உடல் ரீதியாக உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பு ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எந்த விதமான பிரச்சனைக்கும் ஒரு நீண்ட காலம் இருக்காது, அதோட முடிஞ்சு போயிடும். அப்போ தயவு செஞ்சு இப்போ காதலிக்கிறவங்களும் சரி, ஆண் பெண் பிள்ளைகள் உள்ள அப்பா அம்மாங்களாரும் சரி, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முன்கூட்டி மனசில் வச்சுட்டு தான் உங்கள் பொண்ணுக்கு അല്ലെങ്കിൽ உங்கள் பையனுக்கு திருமணம் பார்க்க வேண்டும். அல்லாத பையன் வீட்டில் கார் இருக்குது, பெங்களா இருக்குது, அப்பாவுக்கு பிஸ்னஸ் இருக்குன்னா பொண்ணு வாழ முடியாது. பொண்ணுக்கு ஒரு வயதுக்கு வந்த பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் நம்ம அவங்களுடைய உடல் ரீதியாக உள்ள ப்ளஷருக்கும் பரம்பரை வர்த்திப்பிக்கிறதுக்கும் தான் நம்ம திருமணம் பண்ணி வைக்கிறது. அதிலே நீங்கள் கோட்டா விட்டுக்கிட்டு மற்ற விஷயங்கள், வீட்டுக்கு முன்னாடி ஒரு 4 கார் கிடக்குது, ஒரு பெரிய பெங்களா இருக்குது, எல்லாமே ஏசி ரூம் தான், அங்கேயும் உங்கள் பொண்ணுக்கு ஒரு உடல் ரீதியாக சுகம் இல்லைன்னா அது எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் நீடிக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். இது திருமணம் ஆகி இதிலும் பெரிய கொடுமை என்னன்னா, காதலிச்சு ஒரு 4-5 வருஷம் காதலிச்சு அவங்க எங்கே எல்லாமோ சுற்றிக்கிட்டு என்கிட்ட பொருத்தம் பார்ப்பாங்க. இது காதலிக்கிறது வேறு, திருமணம் பண்ணுறது வேறு. எப்போ நீங்கள் தாலி கட்டி திருமணமாகி ஒரு ரூமுக்குள்ளே போகுதோ அது வேறு ரிலேஷன்ஷிப்பு. நீங்கள் எவ்வளோ காலம் நீங்கள் காதலித்தாலும் அது மாறுபட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பு. இந்த காதலிக்கிற நேரத்தில் நிறைய பேர் போய் சொல்லுவாங்க, நடிப்பாங்க. அந்த நடிப்புக்கு முன்னாடி பல உண்மைகளும் உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால் காதலிக்கிறவங்க முக்கியமாக பொருத்தம் பார்க்குறதே மிகப்பெரிய தவறு, அது அவங்களுடைய தலைவிதி. ஆனாலும் காதலிக்கிற நேரத்தில் நீங்கள் பார்க்குற காதலனையோ இல்லைங்க காதலியோ அல்ல திருமணத்துக்கு பிறகு நீங்கள் பார்க்க போகிறது. எல்லாம் நீங்கள் கொஞ்சம் தரராக யோசித்து ஒரு முடிவெடுத்தால் உங்கள் வாழ்க்கையே சிறப்பாக இருக்குது. கடைசியாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆண் பெண் உறவு அப்படின்னா அது உடல் ரீதியாக உள்ள உறவு அதிகமாக இருக்கும். அந்த உறவுக்கு தகுந்தவரா இல்லையா என்று முடிவெடுத்த பிறகு தான் நீங்கள் திருமணத்துக்கு யோசிக்கணும். அல்லாமல் அவங்க சொத்து இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, பொண்ணுக்கு அழகு இருக்குது, பொண்ணு சம்பாதிக்கிறாங்க, பொண்ணு நல்ல செமப்பாக இருக்குது, சுருண்ட முடியாக இருக்குது, பெரிய கண்ணாக இருக்குது அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் திருமணம் பண்ணால் உங்கள் பையனோட வாழ்க்கையும், பையன் 3 லட்சம் ரூபா சம்பாதிக்கிற 2 கார் வச்சிருக்கிறாங்க, நிறைய வசதியாக இருக்குது, அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாரு, அம்மா நல்லவங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சா உங்கள் பொண்ணும் வாழ்க்காலம் பூரா கஷ்டப்பட தான் போகுது. நம்ம மனிதர்கள் எப்படிப்பட்ட புத்தி சூன்யதை காட்டுறதுன்னு நமக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்கள். நமக்கெல்லாம் வளர தெளிவாக முன்னோர்கள் எழுதி வச்ச சாஸ்திரம் தான் இந்த ஜோதிஷம் என்று சொல்கிறது. அதில் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் மனிதர்கள் எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது. அவங்களுடைய உருவம், அவங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அந்த உடல் உறுப்புகள் வித்தியாசமாக இருக்கிறது அந்த உங்களுக்கே தெரியும். இப்போ நான் கேட்டுட்டு இருக்கிற ஆண் பெண் எல்லாருக்குமே தெரியும். அவங்கவுங்க உடல் உறுப்புகள் ஒரு பெண்ணோட உடல் உறுப்பு மாதிரி மற்ற பெண்ணோட உடல் உறுப்பு இருக்காது. அது ஆண்களுக்கும் அப்படித்தான் வித்தியாசமாக இருக்கும். அவங்களுடைய உடல் ரீதியாக கூட ஒருபாடு வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசமான உடல்களில் இந்த பொண்ணோட உடலுக்கு இந்த பையன் தான் செட் ஆகும் அப்படின்னு முன்னோர்கள் ரொம்ப தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாங்க. அது அவங்க அந்த காலத்தில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சில வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ யோனி பொருத்தம் அப்படின்னு சொல்லும்போது ஆண் எலி, அப்புறம் ஆடு, அப்புறம் குதிரை, இப்படிப்பட்ட வித்தியாசப்பட்ட வாக்குகளால் அது நமக்கு தெளிவுபடுத்தி தராங்க. அது நம்ம பிரயோஜனப்படுத்தாமல், அந்த அறிவை நம்ம பயன்படுத்தாமல் நம்ம இப்போவும்
பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பசங்களை திருமணம் பண்ண வச்சுக்கிட்டு அப்புறம் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் இந்த அப்பா அம்மாங்க திருமணம் பண்ணி இத்தனை வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆன குடும்பத்தில் என்ன பிரதானம், உடல் ரீதியாக உள்ள ரிலேஷன்ஷிப்பு தான் முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சும் அவங்க பசங்களுக்கு திருமணம் ஆகும்போது மாற்றி யோசிக்கிறாங்க. என் நண்பர்களே நிறைய வக்கீல மாதிரி இருக்குது. அவங்க சொல்கிறது கேட்டால் நம்ப கூட முடியாது. திருமணமாகி 2 நாளில் வருது, இந்த பையன் எனக்கு செட் ஆகலை, எனக்கு டைவர்ஸ் வாங்கி தரணும் அப்படின்னு. ஏன் செட் ஆகலை அப்படின்னா அந்த பொண்ணோட உடலுக்கு அந்த பையன் செட் ஆகலை. அந்த பையனுக்கு எந்த கழுவும் இல்லை அப்படின்னு இல்லை, இந்த பொண்ணுக்கு அந்த பையன் செட் ஆகலை. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வைக்காதது உங்களுடைய ஒரு தவறு தான். பெரும்பாலான பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் குடும்ப வாழ்க்கை நாசமாக போகிறதுக்கு அவங்களுடைய அப்பா அம்மாங்களுடைய சிந்தனைகள் தான். அது 5 வருஷம் காதலித்தா கூட உங்களுக்கு அது புரியாது. காதலிக்கிறவங்ககிட்ட சொல்கிறேன், 5 வருஷம் நீங்கள் காதலித்தாலும் அந்த ஒரு இது தெரியாது. நீங்கள் திருமணமாகி ஒரு ரூமுக்குள்ளே போகிற பிறகு தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு எஃபெக்ட் தெரியும். நமக்கு நம்ம உடலுக்கு இவர் செட் ஆகலை, நம்ம உடலுக்கு இதுதான் நமக்கு தேவை அப்படின்னு முன்னே கூட்டி தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட்சிங் கரெக்டாக பார்த்தோன்னா எந்த விதமான பிரச்சனையும் வராது. தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாருங்கள். அது பிள்ளைகளானாலும் சரி, அப்பா அம்மாங்களானாலும் சரி, தயவு செஞ்சு நீங்கள் சொல்கிறது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வரும்னு நான் நம்புகிறேன். சொல்ல வேண்டியது என்னோட கடமை, அது ஃபாலோ பண்ணுறது உங்களுடைய கடமை. அனைத்து தமிழ் மக்களும், இப்போ காதலிக்கிறவங்களும், இனிமேல் கல்யாணம் பண்ண போகிறவங்களும், அவங்களுடைய அப்பா அம்மாக்களும், வீட்டில் இருக்கிற பந்தங்களும் சொந்தங்களும் இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நம்பிக்கிட்டு நன்றி. ஓலைச்சுவடி.